ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்மளை சேனலை புதுசாக பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கே நம்ம ஒரு பன்னிக்குட்டியை டேம் பண்ணியிருப்போம். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு பண்ணி டேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி கண்டென்ட்டே இவனை வச்சு தான் ஓட போகுது. இந்த பன்னிக்குட்டி எதுக்கு, அவனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார்மிங் தான் கேஸ் பண்ண போகிறோம். ஃபார்மிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம கட்ட போகிறோம். அதை நம்ம எங்கே கட்ட போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி கேஸ் கட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இங்கே தான் பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பைப் லைன்லாம் கீழேருந்து எடுத்து வச்சு கைஸ். கீழேருந்து நேராக பார்த்திங்கன்னா மேலே ஒரு பைப் லைன் போட்டிருக்கு. நமக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் நமக்கு தேவையான பொருள்லாம் ஆல்ரெடி அதில் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டேன். ஸ்டார்டிங் நம்ம ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நான் 3க்கு 5 நிமிஷம் தான் கேஸ் கட்ட போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வரும், அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வைக்க போகிறோம். நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து கட்ட ஆரம்பிப்போம். சென்டராக இருக்கான்னு தெரில. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 5 லென்த் பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம். நம்ம பிட் கேமரா வரமாட்டேங்குது. ஓகே, சரியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. நம்ம இந்த லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கட்ட போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வச்சுருவோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் ஒரு 2 வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 கட்டுவோம். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 5 வச்சாச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு 5 வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்குது, அதனால் நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா கட்டிடுவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லென்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 வச்சிட வேண்டியதான். ஓகே, இந்த கேப்பில் விழுகுமான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3க்கு 5ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது தேவையில்லை இனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வால் பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பிப்போம். க்ரீன் ஹவுஸ் வால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 16 செஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போகுதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டோர் ஃப்ரேமும் செஞ்சு வச்சுருக்கோம். அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் சீலிங் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டேப்பர் க்ரீன் ஹவுஸ் சீலிங் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். அதையும் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போய் கட்ட ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் பார்த்திங்கன்னா வால் கட்ட ஆரம்பிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வால் மட்டும் நமக்கு பத்தல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 வால் மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறேன். நம்மகிட்ட எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் செய்கிறதுக்கெலாம். 2 வால் மட்டும் செஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மித்தில் மட்டும் தான் செய்ய முடியும். நான் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி விட்டுறது. இனி பார்த்திங்கன்னா நம்ம சீலிங் மட்டும் தான் வைக்க வேண்டியிருக்கு. சீலிங்கும் பார்த்திங்கன்னா டோர் ஃப்ரேம் வைக்கணும். நம்ம அதை வச்சா க்ரீன் ஹவுஸ் கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் நம்ம சீலிங்கை போய் வச்சுருவோம். சீலிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 போதும் நமக்கு. சீலிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருவோம்.
பேக்ரவுண்டில் ஏதோ பாட்டு கேட்டால் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா ரேடியோ போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வாழையும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டோர் ஃப்ரேமே வச்சாச்சு. ஓகே, என் டோர் மட்டும் போட்டால் ஓகே தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஒரு ஸ்டோன் ஸ்டாஷ் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கிறோம். படிக்கட்டு. ஓகே, இதுக்கு என்னென்ன தேவை இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மட்டும் வேணும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று செஞ்சுட்டு வந்து பார்க்குறேன் உங்களை. ஒரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருவோம். நம்ம வர மாட்டேங்கிறானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு போட்டாச்சு. பார்க்க அழகாக இருக்கா? ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கீழே உள்ளே இறங்கியிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஹைட் பண்ணிவிட்டு இறக்கணும்னா இது பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்கை ஒட்டின மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இதை டெமாலிஷ் பண்ணிடுவோம் நம்ம. ஏன்னா இது ரொம்ப கீழே இறங்கியிருக்கிறதால பார்க்க அழகாக இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேப்பர் பைப்பு போட்டு ஹெயிட்டு மேலே ஏற்றுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதை அப்படியே தான் பிக்கப் பண்ணிவிட்டு சரியாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேப்பரை பார்த்திங்கன்னா ஏற்றிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் பைப்பை போட்டு லென்த்து பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பைப் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று செஞ்சாச்சு, ஸ்ட்ரைட் பைப்பு. இப்போ அதை மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்டிகலாக பார்த்திங்கன்னா ஒன்று வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட் வச்சாச்சா? ஓகே, ஸ்ட்ரைட் பைப் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெர்டிகலாக ஒன்று இறக்கிடுவோம் உள்ளக்க. சரியாக பார்த்திங்கன்னா ஒரு காவாசி பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம கட்ட ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பைப்லாம் வைக்க வேண்டியிருக்கும். அந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஒரு பைப்பு, அதான் நம்ம வைக்க போகிறோம். ஓகே, இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று. ஓகே, அது பார்த்திங்கன்னா சென்டராக பார்த்திங்கன்னா வரல, அது கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு. அது இருந்தாலும் பரவாயில்ல. இது என்ன வெளியே போதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி கொஞ்சம் ஸ்ட்ரைட் பைப் மட்டும் வச்சுட்டு நம்ம டேப் மட்டும் போட்டோம்னா நமக்கு சரியாயிடும். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பாதி வெளியே தான் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா டேப்பும் பார்த்திங்கன்னா போட்டேன். டேப் போட்டப்பறம் எப்படி தண்ணி வருது பாருங்கள். எல்லா பைப்லையும் தண்ணி வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் பார்த்திங்கன்னா ஒன்று வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மழை பெய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க தேவையில்ல தனியாக, அதிலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஓகே, லைட்டாக பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கிராப் பிளான்ட்டை பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பார்த்திங்கன்னா லாட்ஜ் செஞ்சுருக்கேன். லாட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மட்டும் பார்த்திங்கன்னா வைக்க போகிறேன். இந்த லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வச்சுட்டு டோருக்கு 2 சைடு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க கொஞ்சம் அழகாக டீசெண்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வச்சுருவோம். இங்கே ஒன்று, இதே மாதிரி இங்கே ஒன்று, டோருக்கு பக்கத்தில் இங்கிட்ட ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வச்சோம்னா முடிஞ்சு. ஓகே, பார்த்திங்கன்னா 5 இதை பார்த்திங்கன்னா நம்ம வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இரிகேஷன் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 600 பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் மட்டும் ரெடி பண்ணிடுவோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம அந்த பன்னிக்குட்டி பிடிச்சதுக்கான மெயின் ரீசனேவும். அதுக்கு முன்னாடி இந்த கம்போஸ்ட் பின்னை பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா செய்ய முடியும். இதை பார்த்திங்கன்னா இந்த சைடு ஓரத்தில் பார்த்திங்கன்னா வச்சுருவோம். இங்கேயும் இங்கே ஒன்று வச்சுட்டு அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னொன்று வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்து ஒன்று வச்சுருவோம்.
இது பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டோட மெயின் ஆக்டர் பார்த்திங்கன்னா கூட டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்ம பன்னிக்குட்டி. இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபார்மர். இவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செடியை பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபர்ட்டோட பார்த்திங்கன்னா க்ரோ பண்ண முடியும். ஓகே, இவருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் தேவைப்படுது. நம்ம ட்ரை கிட்டேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிம்பரி மட்டும் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டிம்பரி மட்டும்தான் வச்சு நம்ம ஒரு முக்கியமான பொருள் எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, பார்த்திங்கன்னா கொஞ்சம் டின்டோபெரியும் உடம்புல போட்டுருவோம். ஏன்னா ஃபுல்லாக ஃபுட்டு இல்லை அவனுக்கு. கூட பார்த்திங்கன்னா நான் ஸ்டிம்பரி கொண்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான பொருள் எடுக்க போகிறோம். இந்த ஸ்டிம்பரி பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம கன்சியூம் பண்ண பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருள் பார்த்திங்கன்னா விழுந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை. இவரை பிடிச்சதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இதுதான். இவர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த உரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணி விட்ருவோம். நமக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கிட்ட தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இன்னொன்று போட்டிருக்காரு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்போஸ்ட் பின்னுக்குள்ளே பார்த்திங்கன்னா போட்டால் போதும். நமக்கு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தாச்சும் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, தாச்சையும் போட்டாச்சு. இன்னி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் நமக்கு. அது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மூட மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன ஒரு 1/2 hour கிட்ட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கன்சியூம் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கிராப் பிளான்ட்டில் போய் நம்ம சீடிங் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ஃபெர்டிலைசர் போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். கார்ன் விதை தான் போட போகிறோம். மக்காச்சோளம் ஏன்னா போட்டாச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா கார்னே போட்டுருவோம். ஏன்னா கார்ன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டால் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹைட்டாக வளருமா. இதில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி 2 ஃபெர்டிலைசர் போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் ரூட் சீடை பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 ஃபெர்டிலைசர் போட்டுட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டை பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிடுவோம். கேரட் சீடையும் போட்டாச்சு நம்ம. இதில் பார்த்திங்கன்னா இனி ரிமைனிங் பார்த்திங்கன்னா சிட்ரிலியன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சிட்ரிலியன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பார்த்திங்கன்னா லெமன். ஓகே, ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும் இல்லை நமக்கு. அதையும் எடுத்து வந்து அதுக்கு போட்டு இவன் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெர்டிலைசருக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதையும் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா 300% எஃபெக்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. அது பார்த்திங்கன்னா நமக்கு வேகமாக பார்த்திங்கன்னா பிளான்ட் பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிரும் சீக்கிரமே. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட் சோர்ஸ் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் டோர் கூட போடாமல் இருக்கேன். டோரையும் பார்த்திங்கன்னா போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த க்ரீன் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லி போங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ரீன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.